Good morning, student. Next வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹார்மோன்ஸ் ஆஃப் adenohypophysis. Adenohypophysis means anterior pituitary hormones. So 6 hormones secreted from the anterior pituitary hormones or adenohypophysis. First we will discuss about the growth hormone. Growth hormone means the overall growth of our body. Induce the overall growth of our body. நம்ம பாடியினுடைய மொத்த வளர்ச்சியும் தூண்டி நம்மளுடைய growth பண்ண வைக்கும். அதில் குறிப்பாக கொடுத்துருக்காங்க இந்த growth hormone otherwise called somatotrophic hormone or somatotrophin. Somato means body, trophin means regulate. பாடியை ரெகுலேட் பண்ணி growth பண்ணுறதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா growth hormones அப்படின்னு பேருங்க. This is peptide hormones. என்ன ஹார்மோனு? பெப்டைட் ஹார்மோன். இப்போ க்ரோத் ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரோத் பண்ணுது, ப்ரொமோட் பண்ணுது. யார் அப்படின்னா டிஷ்யூ அண்ட் மெட்டபாலிக் ப்ராசஸ் ஆஃப் பாடி. நோட் பண்ணி பார்க்கலாம், நம்மளுடைய பாடி டிஷ்யூவும் மெட்டபாலிக் ப்ராசஸ்னால் வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டுகிறது. எதை மெட்டபாலிசம் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி பார்க்கலாம். கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம், ப்ரோட்டீன் மெட்டபாலிசம், லிப்பிட் மெட்டபாலிசம் அண்ட் இன்க்ரீஸ் த ரேட் ஆஃப் ப்ரோட்டீன் பயோசிந்தசிஸ் இன் த செல்ஸ். ஸோ செல்ஸில் வந்து ப்ரோட்டீன் பயோசிந்தசிஸ் ஆச்சு அப்படின்னா செல் வந்து என்ன ஆகும் அப்படின்னா க்ரோத் ஆகுங்க. செல் வந்து என்ன ஆகும்? க்ரோத் ஆகும். இப்போ பாடி வந்து ஓவராலாக க்ரோத் ஆகுங்க. அட் த சேம் டைம் நம்ம பாடி க்ரோத் ஆகும்போது நம்மளுடைய போன்ஸும் க்ரோத் ஆகணும். அப்போ நம்ம பாடியில் 2 டைப்ஸ் ஆஃப் போன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கொயாண்ட்ரோஜெனசிஸ், கொயாண்ட்ரிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கார்ட்லேஜ் போன்ஸு. ஆஸ்டியோஜெனசிஸ் அப்படிங்கிறது என்னங்க? ஆஸ்டியோனா கால்சியத்தாலான ஆஸ்டிஃபைடு போன்ஸ், நம்ம எலும்புகள். இந்த எலும்பு ரெண்டையும் வளர வைக்கணும். என்னன்னா குருத்தெலும்புகளையும் கடினமான எலும்புகள் ரெண்டுமே வளர ஆரம்பிக்கும், நம்ம வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? அதுதான் அந்த இதுங்க. அண்ட் ரிட்டென்ஷன் ஆஃப் மினரல்ஸ், நம்ம பாடியில் மினரல்ஸ்லாம் தங்க வைக்கணும். என்னென்ன மினரல்ஸை தங்க வைக்கிறீங்கன்னா நோட் பண்ணுவாங்களா? நைட்ரஜன், பொட்டாசியம், பாஸ்பரஸ், சோடியம் அண்ட் எக்ஸட்ரா த பாடி. சரிங்களா? இது ரொம்ப முக்கியங்க. க்ரோத் ஹார்மோன் அப்படிங்கிறது நம்ம பாடியில் வந்து க்ரோத்தை பண்ண வைக்குது. நம்ம பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தையாக இருப்போம், இப்போ வந்து நல்லா மெச்சூரிட்டி ஆகி க்ரோத் ஆகி போயிட்டே இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா மெயினாக வந்து க்ரோத் ஹார்மோன் தான் காரணம். இது நம்ம பாடியில் வந்து பாடி செல்ஸை வந்து க்ரோத் பண்ணும். சரிங்களா? இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போகிற எனர்ஜியை மாற்றி செல்ஸாக க்ரோத் பண்ணுறது தான் யாருடைய வேலை? இந்த க்ரோத் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷனுங்க. Growth increase the release of fatty acid from the adipose tissue and decrease the rate of glucose utilization for the energy by cells. This conserve the glucose for glucose dependent cells such as brain. சரிங்களா? பிரெயினுக்கு போதுமான அளவுக்கு குளுக்கோஸ் கொடுக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படிங்கிறது எங்கே செக்ரேட் ஆகும்னா பிட்யூட்டரியில் செக்ரேட் ஆகும். தட் ஹார்மோன் எங்கே போய் ஆக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னால் டைரக்ட்லி ஆக்ட் ஆன் த தைராய்டு கிளான்ஸ். நெக் ரீஜனில் இருக்கக்கூடிய பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய நெக்கில் இருக்கக்கூடிய தைராய்டு கிளான் மேலே போய் ஆக்ட் பண்ணி அங்கே வந்து தைராக்சினை ரிலீஸ் பண்ண வைக்கும். சரிங்களா? தைராக்சின் ரிலீஸ் ஆகணும்னா இந்த தைரோட்ரோஃபின் அப்படிங்கிற தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து பிட்யூட்டரியிலேருந்து பிளட்டில் மிக்ஸ் ஆகி நேராக தைராய்டு கிளானில் போய் ஆக்ட் பண்ணி தைராய்டை ஸ்டிமுலேட் பண்ணிவிட்டு என்ன ஆகணும் அப்படின்னா தைராக்சினை ஸ்டிமுலேட் பண்ணி விட்ருங்க, தைராய்டை ப்ரொடியூஷன் பண்ணுங்க. சரிங்களா? ரைட். இதுக்கு இன்னொரு பேர் தைரோட்ரோபின் இருப்பாங்க. இட் இஸ் என்ன ஹார்மோன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளைகோப்ரோட்டீன் ஹார்மோன் விச் ஸ்டிமுலேட்ஸ் த தைராய்டு கிளாண்ட் டு த செக்ரேட் த ட்ரைஐடோதைரோனைன் அண்டு தைராக்சின். சரிங்களா? டெட்ரா அயோடோதைரோனைன் அப்படின்னு சொல்லலாம். தைராக்சினுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டெட்ரா அயோடோதைரோனைன் அப்படின்னு சொல்லலாம். அதை நோட் பண்ணிச்சுங்க. டிஎஸ்ஹெச் செக்ரீஸ் இஸ் ரெகுலேட்டட் பை நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். 1 மார்க் நோட் பண்ணுங்கள். நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம் என்னங்க? நமக்கு தைராக்சின் பிளட்டில் அதிகமாகிடுச்சு அப்படின்னா அந்த தகவல் உடனே நேரம் எங்கே எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லினா பிட்யூட்டரி கிளாண்டுக்கு. உடனே பிட்யூட்டரி கிளாண்ட் எதை ஸ்டாப் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லினா தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை வந்து நிப்பாட்டிக்கிங்க. இப்போ பிளட்டில் வந்து தைராக்சின் லெவல் குறைஞ்சது அப்படின்னா மறுபடியும் அது ரிட்டன் ஃபீட்பேக்கு போகணும். எங்கே போகணும்? பிட்யூட்டரி கிளாண்டுக்கு. உடனே என்ன ஆகும்? பிட்யூட்டரி கிளாண்டு பிளட்டில் வந்து தைராக்சின் லெவல் குறைஞ்சி வச்சு உடனே அதிகமாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி இதை எதாவது ரிலீஸ் பண்ணும் பிட்யூட்டரி கிளாண்டுங்க. தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோனை ரிலீஸ் பண்ணி விடுங்க. சரிங்களா? அதை நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசங்க. தைராக்சின் லெவல் இஸ் இந்த பிளட், அதெல்லாம் நம்ம சொன்னதை அப்படியே கொடுத்துருக்காங்க பார்த்துங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன் ஏசிடிஹெச் அப்படிம்பாங்க. அட்ரினலில் கார்டெக்ஸ் ரீஜனை வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள். சரிங்களா? அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோனா அட்ரினல் கிளாண்டினுடைய கார்டெக்ஸ் ரீஜனை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் அட்ரினோ கார்டிகோட்ரோபிக் ஹார்மோன். இது எங்கே செக்ரேட் ஆகும்னா பிட்யூட்டரி கிளாண்ட் அடினோஹைபோஃபிஸில் செக்ரேட் ஆகும். இட் இஸ் எ பெப்டைட் ஹார்மோன் தட் ஸ்டிமுலேட் த அட்ரினல் கார்டெக்ஸ் டு செக்ரேட் த குளுக்கோகார்டிகைட் அண்ட் மினரலோகார்டிகைட். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். குளுக்கோகார்டிகைட் மினரலோகார்டிகைட் செக்ரேட் பண்ணுங்க. இட் ஸ்டிமுலேட் த மெலனின் சிந்தசிஸ் இன் த மெலனோசைட்ஸ். அதையும் நோட் பண்ணுங்கள். இன்டியூஸ் த ரிலீஸ் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் ஃப்ரம் த அடிபோஸ் டிஷ்யூ அண்ட் ஸ்டிமுலேட் த இன்சுலின் செக்ரேஷன். ஓவரால் ஒர்க்கு இது தான். யாருடைய ஒர்க்கு? ஏசிடிஹெச்னுடைய முக்கியமான ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்ரினல் கார்டெக்ஸ் பகுதியில் குளுக்கோகார்டிகைடு மினரலோகார்டிகைடை ஸ்டிமுலேஷன் பண்ணி வைக்கும். அடுத்து மெலனின் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கும். எங்கே அப்படின்னா மெலனோசைட்ஸில் ஃபேட்டி ஆசிடை வந்து ரிமூவ் பண்ண வைக்கும். எங்கே அப்படின்னா அடிபோஸ் டிஷ்யூலேருந்து. அண்டு இன்சுலினை கொஞ்சம் செக்ரேட் பண்ண வைக்கும். ஏசிடிஹெச் செக்ரேட் இஸ் ரெகுலேட்டட் பை நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசம். இதையும் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசத்தில் இதுவும் ஃபங்க்ஷன் ஆகுதுங்க. ரைட்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன்ஸ். ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் எங்கே ஆக்ட் பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எங்கே ஆக்ட் பண்ணும்? ரீப்ரொடக்டிவ். ஃபீமேலாக இருந்தால் ஓவரிஸ், மேலாக இருந்தால் டெஸ்டிஸ். இவங்க மேலே என்ன ஒன்றும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் ஆக்ட் பண்ணும். ஃபாலிகுலர் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் இஸ் ஏ கிளைகோப்ரோட்டீன் which regulates the functions of gonads. gonadsனால் டெஸ்டிஸ் அண்ட் ஓவரிங்க. மேலில் வந்து FSH என்ன பண்ணுது அப்படின்னா ஆண்ட்ரோஜன், along with the androgen act as a germinal epithelium of geminiferous tubules and stimulate the production and release of sperm. சரிங்களா? ஸ்பெர்ம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுதுங்க. இது FSH அப்படிங்க. இன் ஃபீமேலாக இருந்தால் FSH ஆக்ட் அண்ட் த ஓவரிஸ் அண்ட் பிரிங் அபவுட் த டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சுரேஷன் ஆஃப் கிராம்பியன் ஃபாலிகல்ஸ். கிராம்பியன் ஃபாலிகல்ஸ் வந்து மெச்சுரேஷன் ஆகணும், டெவலப்மெண்ட் ஆகணும்னா யார் வேணும் அப்படின்னா ஃபாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வேணும். இது எங்கேருந்து செக்ரேட் ஆகுது? அடினோ ஹைப்போஃபிசிஸ், பிட்யூட்டரியினுடைய அடினோ ஹைப்போஃபிசிஸ்லேருந்து செக்ரேட் ஆகுதுங்க. சரிங்களா? ரைட். நெக்ஸ்ட் லூட்டினைசிங் ஹார்மோன் LH அடிப்பாங்க. இட் இஸ் ஏ கிளைகோப்ரோட்டீன் ஹார்மோன் விச் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஏ இண்டஸ்ட்ரீசியல் செல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன். மேலே இருந்தால் இதில் எங்கே ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ஆக்ட் ஆன் த இண்டஸ்ட்ரீசியல் செல்ஸ் ஆஃப் த டெஸ்டிஸ் டு ப்ரொடியூஸ் த மேல் செக்ஸ் ஹார்மோன் டெஸ்டோஸ்டிரோன். நோட் பண்ணி பார்க்கலாம். இன் ஃபீமேல் LH அலாங் வித் த FSH, FSHும் சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா மெச்சூர் த ஓவரியன் ஃபாலிகல்ஸ். ஓவரியன் ஃபாலிகல்ஸை மெச்சூர் பண்ண வைக்குது. அண்ட் LH இண்டிபெண்டன்ட்லி இன்டியூஸ் த ஓவுலேஷன். முக்கியமான விஷயம், LH மட்டும் தனியாக என்ன பண்ணுது அப்படின்னா ஓவுலேஷன் பண்ணிக்குது. அதாவது ஓவரியிலிருந்து ஓவத்தை ரிலீஸ் பண்ண வைக்கிங்க. அதுக்கு பேர் தான் ஓவுலேஷன் பேர். மெயின்டைன் த கார்பஸ் லூட்டியம் அண்ட் ப்ரொமோட்ஸ் த சிந்தசிஸ் அண்டு ரிலீஸ் ஆஃப் ஓவரியன் ஹார்மோன்ஸ். இதை நோட் பண்ணி வச்சுங்க. FSH அண்ட் LH ஆர் கலெக்டிவ்லி ரெஃபர் டு அஸ் எ கொனரோட்ரோஃபின். இதை கலெக்டிவாக நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொனரோட்ரோஃபின் அப்படிம்பாங்க. FSH அண்ட் LH ஆர் நாட் ப்ரொடியூஸ்டு டூரிங் த சைல்டுஹுட். இது வந்து சைல்டுஹுட் அப்போ ப்ரொடியூஸ் ஆகாதுங்க. எப்போ தான் ப்ரொடியூஸ் ஆகாதுன்னு சொன்னோம்னா ஆஃப்டர் த பியூபர்ட்டிக்கு அப்புறம் தான் இது செக்ரேட் ஆகும். த செக்ரேஷன் ஆஃப் FSH அண்ட் LH ஸ்டார்ட்ஸ் ஓன்லி டூரிங் த ப்ரீ பியூபர்ட்டல் பீரியட். சரிங்களா? அந்த பியூபர்ட் முன்னாடி தான் ப்ரொடியூஸ் ஆகுங்க அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன்ஸ். என்ன ஹார்மோன்ஸ்? லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன் அப்படிங்கிறத கொஞ்சம் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா என்ன அப்படின்னா லூட்டியோட்ரோபிக் ஹார்மோன்ஸ். இட் இஸ் ஆல்சோ கால்டு லூட்டியோட்ரோஃபின் ஆர் லாக்டோஜெனிக் ஹார்மோன் ஆர் ப்ரோலாக்டின் ஆர் மெமட்ரோஃபின் அப்படின்னு சொல்லாங்க. என்ன ஒன்று ஆஃப்டர் த டெலிவரி, ஆஃப்டர் த பேபி டெலிவரி இட் ஸ்டிமுலேட் த மெமரி கிளான்ஸ் அண்ட் ப்ரொடியூஸ் த மில்க் ஃபார் சைல்டு. சரிங்களா? சைல்டுக்காண்டி என்ன ஒன்று அப்படின்னா மில்க் செக்ரேஷன் பண்ணுறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹார்மோன். ஸோ அதனால் அதுக்கு பேர் லாக்டோஜெனிக் ஹார்மோன், அது ப்ரோலாக்டின், அது மெமட்ரோஃபின் அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸ்டிமுலேட் த மில்க் செக்ரேஷன் ஆஃப்டர் த சைல்டு பர்த் இன் ஃபீமேல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. High prolactin secretion during the lactation suppress LH secretion and ovulation since it induces the corpus luteum, hence named as the luteotrophic hormone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் ஆஃப் நியூரோஹைப்போபைசிஸ். இப்போ நியூரோஹைப்போபைசிஸ் பிள்ளையார் பார்த்தது அடினோஹைப்போபைசிஸுங்க. ஆன்டீரியர் பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் ஆன்டீரியரில் பிட்யூட்டரியுடைய ஆன்டீரியர் பார்ட்லேருந்து என்னென்ன ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். இப்போ பிட்யூட்டரியுடைய போஸ்டீரியர் பார்ட் நியூரோஹைப்போபைசிஸ்லேருந்து எத்தனை ஹார்மோன் செக்ரேட் ஆகும்னா 2 ஹார்மோன் செக்ரேட் ஆகும். ஒன்று வந்து வாசோப்ரெஸ்ஸின், இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு சொல்லுவீங்கன்னா ஆக்சிடோசின் அப்படின்ட்டுங்க. சரிங்களா? வாசோப்ரெஸ்ஸின் அதர்வைஸ் கால்டு ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு பார்க்கணும். இதை 5 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. ADH, AD means antidiuretic hormone is a peptide hormone which promote the reabsorption of water and electrolytes by distal tubules of nephron and thereby reduce the loss of water. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். வாட்டர் லாஸ் பண்ணுறது இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது யூரின் ஃபார்மேஷன் அப்போ. சரிங்களா? ரைட். யூரின் ஹென்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன். ஆன்டினா அகைன்ஸ்ட்டு, டையூரிட்டிக்னா யூரின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு அகைன்ஸ்டாக. யூரின் வந்து நம்ம பாடியிலேருந்து எக்ஸஸாக வெளியேறாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஹார்மோன் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா யூரின் போகக்கூடிய அளவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி வைக்குது. அதனால தான் இதுக்கு பேர் ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் அப்படின்னு பேர். இட் இஸ் ஆல்சோ காசஸ் கன்ஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் blood vessels when released in large amount and increase blood pressure. சரிங்களா? blood pressure வந்து அதிகமாகும் போது இது என்ன ஒன்று அப்படின்னா blood vesselsஸை கொஞ்சம் சுருங்க செய்யுது. ADH deficiency causes diabetes insipidus. அது என்ன diabetes insipidusனா? diabetes mellitusனா உங்களுக்கு தெரியும், அது சர்க்கரை வியாதி சுகர் பேஷண்ட்டுக்கு இருக்கிறது. இன்சுலின் ஹார்மோன் டிஃபிஷியன்சினால் வரும். இது என்ன diabetes insipidus அப்படின்னா இந்த ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் டிஃபிஷியன்சினால் வர்றது. டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாலே நமக்கு குழல்கள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இன்சிபிடஸ் அப்படின்னா வாட்டர், குழல்களில் வாட்டர் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதாவது யூரின் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கும். அளவுக்கு அதிகமான யூரின் லாஸ் ஆகும், அது வாட்டர் லாஸ் ஆகும் ஃப்ரம் பாடியிலேருந்து எக்ஸஸாக வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படின்னு பேர்.
அதே மாதிரி பாடியிலேருந்து எக்ஸஸாக யூரினில் வந்து சுகர் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு பேருங்க. சரிங்களா? ரைட். இது இன்டியூஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் யூரின் கொடுத்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடோஷன் அதர்வைஸ் கால்டு குயிக் பர்த். இப்போ நார்மல் டெலிவரி ஆகணுங்க, சிசரியன் ஆகாமல் நார்மல் டெலிவரி ஆகணும்னா இந்த ஹார்மோன் தான் முக்கியம். எந்த ஹார்மோன்? ஆக்சிடோஷன் அப்படிங்கிற ஹார்மோன் தான் மெயின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த நார்மல் டெலிவரி. சரிங்களா? இன்றைக்கி நிறையா குழந்தைகள் வந்து சிசரியனில் வந்து டெலிவரி ஆகிறாங்க. சிசரியன் டெலிவரி ஆகக்கூடிய அந்த பேரண்ட்டுக்கு வந்து இந்த ஆக்சிடோஷன் அப்படிங்கிற ஹார்மோன் சரியாக செக்ரேட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இந்த ஹார்மோன் ப்ராப்பராக செக்ரேட் ஆச்சுன்னா அவங்களுக்கு நார்மல் டெலிவரி தான் நடக்கும். அதுதான் இது வந்து குயிக் பர்த் ஹார்மோன் அப்படின்னு இருப்பாங்க. பார்த்துங்க. இட் இஸ் a peptide hormone which stimulate the vigorous contraction of the smooth muscles of uterus during the child birth and ejection of milk from the mammary glands. சரிங்களா? நார்மலாக டெலிவரி ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் முக்கியமாகுது. டெலிவரி ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த கொலஸ்ட்ரம்ங்கிற சீம்பால் செக்ரேட் ஆகிறதுக்கு இந்த ஹார்மோன் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. சரிங்களா? 5 மார்க் நோட் பண்ணிச்சுக்கோங்க. நியூரோ ஹைப்போபைசிஸ் ஹார்மோன்ஸ் என்னென்ன அப்படின்ட்டு, அதோடைய ரோல் என்னன்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பீனியல் கிளாண்ட். என்ன கிளாண்ட் பார்க்கணும்? பீனியல் கிளாண்டுங்க. அதாவது எனக்கே வந்து ஒரு மாதிரி மொயமைன்னு இருக்குதுங்க. இங்கே வந்து லெட்டர் ஃபார்மேட் வந்து கிளியராக இல்லை. ஸோ அங்கே வந்து அந்த பிடிஎஃப்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் தெரியும், பார்த்துக்குங்க. பீனியல் கிளாண்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிரெயினுக்கு கீழே அந்த மிட் பிரெயினில் கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு பீனியல் கிளாண்ட். சரிங்களா? இந்த மெலடோனின் அப்படிங்கிறத செக்ரேட் பண்ணும். அது என்னென்னு கொஞ்சம் பார்ப்போம். இன் ஹியூமன் த பீனியல் கிளாண்ட் ஆர் எபிபைசிஸ் செரிபிரி. நோட் பண்ணுங்க பார்க்கலாம். பீனியல் கிளாண்டுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எபிபைசிஸ் செரிபிரி ஆர் கொரனியம். சரிங்களா? கொரனியம் அப்படின்னு கூட சொல்லலாம். இஸ் லொக்கேட் பிஹைண்ட் த தேர்ட் வென்ட்ரிக்கல் ஆஃப் பிரெயின் அண்ட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப் த பேரன்கைமல் செல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீசியல் செல்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்க்கலாம். பேரன்கைமல் செல்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீசியல் செல்ஸ் அப்படிங்கிறத ரெண்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இட் செக்ரேட் த ஹார்மோன் என்னது? மெலடோனின் which play a role in the regulation of circadian rhythm of our body and maintain the normal sleep wake up cycle. அது என்ன circadian rhythmனா? circadian என்னங்க? 24 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா ஒரு சைக்கிள் ரிப்பீட்டடாக நடந்தது அப்படின்னா, ஒரு ப்ராசஸ் ரிப்பீட்டடாக நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு பேர் சிர்கேடியன் ரிதம்ங்க. சிர்கேடியன்னா 24 ஹவர்ஸ்க்கு ஒர்க்கை ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஒர்க்கு. இப்போ நம்ம டெய்லி நைட்டு வந்து ஒரு 9 o'clock தூங்குகிறோம். மறுபடியும் எப்போ நமக்கு தூக்கம் வருது? அடுத்த நாள் நைட் 9 o'clock தான் தூக்கம் வருது. அது மறுபடியும் இல்லைன்னா நம்ம எந்திரிக்கிறோம். எப்போ எந்திரிக்கிறோம்? மார்னிங் 5 o'clock எந்திரிக்கிறாங்களா? சரி. அப்போ இன்றைக்கி 5 o'clock எந்திரிச்சா மறுபடியும் என்றைக்கு நம்ம எந்திரிக்கிறோம்? அடுத்த நாள் 5 o'clock அலாரம் வைக்காமல் எந்திரிச்சிக்கிறோம்னா அதுக்கு தான் என்ன பேருங்க? சிர்கேடியன் ரிதம்ங்க. ஆனுவல் ரிதம் அப்படின்னு இருக்குது, சிர்கேடியன் ரிதம் இருக்குது, லூனார் ரிதம் அப்படின்னு இருக்குது. சரிங்களா? இப்படி 3 டைப்ஸ் ரிதம்ஸ் இருக்குது. அதில் வந்து நமக்கு சிர்கேடியன் ரிதங்கிறது டெய்லி ரிதம்ஸ் அப்படின்னு பேருங்க. இதுக்கு யார் வேணும் அப்படின்னு சொன்னால் மெயினாக மெலடோனின்கிற ஹார்மோன் பீனியல் கிளாண்டுங்க. இட் இஸ் ஆல்சோ ரெகுலேட் த டைமிங் ஆஃப் செக்ஸுவல் மெச்சுரேஷன் ஆஃப் கோனட்ஸ். பேர்ட்ஸில் வந்து கோனட்ஸு வந்து மெச்சுரேஷன் ஆகிறதுக்கு இது முக்கியமாக இருக்குது. இன் அடிஷன் மெலடோனின் ஆல்சோ இன்ஃப்ளூயன்ஸ் த மெட்டபாலிசம் அண்ட் பிக்மெண்டேஷன், மென்சுரல் சைக்கிள் அண்டு டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஆஃப் அவர் பாடி. இது கொஞ்சம் என்ன வேலையை எக்ஸ்ட்ரா செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெட்டபாலிசம் பண்ண வைக்குது, பிக்மெண்டேஷன் உடம்புல வந்து கலர் கொஞ்சம் அதிகமாக வைக்குது, மென்சுரல் சைக்கிளையும் ரெகுலேட் பண்ணுது அப்படின்னு இருக்காங்க. சரிங்களா? நம்ம பாடியில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு கிளாண்ட். தைராய்டு இஸ் ஏ பட்டர்ஃப்ளை ஷேப்டு கிளாண்டு. இது அப்பளாரியும் உங்களுக்கு சொன்னது. பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய கிளாண்ட்ஸு எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம நெக் ரீஜனில் பைலூப்டு கிளாண்டு. பைனா 2 லூப்புகளாக இருக்குங்க. சரிங்களா? பிலோ த லாரிங்ஸ் குரல் வளைக்கு கீழே அண்ட் ஈச் சைட் ஆஃப் அப்பர் ட்ரக்கியா. நம்ம ட்ரக்கியானுடைய மேல் பகுதியில் 2 சைடில் இருக்குது. இஸ் த லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இருக்குது பாருங்க, தைராய்டு கிளாண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இருக்குதுங்களா? இதுதான் என்னது அப்படின்னா ஃபுல்லாக தைராய்டு கிளாண்ட். பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது பாருங்க. இது என்னதுங்க? தைராய்டு கிளாண்ட் அப்படின்னு பேர். பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்குது, ட்ரக்கியாவுக்கு மேலே இருக்குது. இதில் வந்து 2 லூப் இருக்கும், ரைட் லூப்பு லெஃப்ட் லூப் அப்படின்னு 2 லூப் இருக்கும். இந்த 2 லூப்பையும் கனெக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இஸ்துமஸ். கனெக்டிவ் டிஷ்யூ என்னது அப்படின்னா இஸ்துமஸ் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி பார்ப்போங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் இன் அவர் பாடி. நோட் பண்ணி பார்க்கலாம். in our body. These 2 lateral loops are connected by a median tissue called isthmus. Each loop is made up of many lobules. ஒவ்வொரு லூப்லேயும் என்ன இருக்குன்னா நிறைய லுபியூல்ஸ் இருக்கும். The lobules consisting of a follicle cells called acini. ஒவ்வொரு லூப்லேயும்
என்ன இருக்குது அப்படின்னா 2 லூப் இருக்குதுனாங்க. 2 லூப்லேயும் நிறையா லுபில்ஸ் இருக்குது. ஒவ்வொரு லுபில்ஸ்லையும் என்ன இருக்குதுன்னு சொல்லணும்னா சின்ன சின்ன பவுச்சாக இருக்கும். அந்த பவுச்சஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லுவோம்னா ஃபாலிகல்ஸ் அப்படின்பாங்க. அந்த ஃபாலிகல்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா அசினே அப்படின்னு சொல்லுவாங்க. ஈச் அசினே இஸ் லைன்டு வித் ஏ கிளாண்டுலார் கியூபாய்டல் அல்லது கொயமஸ் எபித்திலியல் செல்ஸ். முக்கியமான விஷயம் நோட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு அசினையும் வந்து எதனால் சரௌண்ட் பண்ணி வச்சுருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கியூபாய்டல் அல்லது ஸ்கொயமஸ் எபித்திலியல் செல்ஸால் சரௌண்ட் ஆகிருக்குதுங்க. இந்த டயக்ராம்லாம் உங்களுக்கு புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கொஞ்சம் பார்த்துக்குங்க. இது வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசத்துக்கான டயக்ராமுங்க. இந்த டயக்ராமையும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்க. இந்த லூமினா ஆஃப் அசினை இஸ் ஃபில்டு வித் எ கொலாய்டல் திக்கு. The lumen of arsenic is filled with a colloidal, a thick glycoprotein mixture consisting of a thyroglobulin molecules. நோட் பண்ணுவாங்களா? அதுலேருந்து என்ன இருக்குன்னா thyroglobulin molecules அப்படின்னு இருக்குது. ஹார்மோன் ஆஃப் த தைராய்டு gland are obtained called a major or a metabolic hormone. நோட் பண்ணுவாங்களா? தைராய்டு கிளாண்டில் செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் என்ன ஹார்மோன் அப்படின்னு சொன்னோம்னா மேஜராக வந்து மெட்டபாலிக் ஹார்மோன் தான். The follicle cells of thyroid gland secrete a 2 hormones, namely triiodothyronine T3 and thyroxine or tetraiodothyronine T4. The parafollicular cells or C cells of the thyroid gland secrete a hormone called thyrocalcitonin. நோட் பண்ணி பார்க்கலாம். C cells அப்படிங்கிறது என்ன செக்ரேட் பண்ணுதுன்னா thyrocalcitonin செக்ரேட் பண்ணுது. அயோடின் இஸ் எசென்சியல் ஃபார் த நார்மல் சிந்தசிஸ் ஆஃப் தைராய்டு ஹார்மோன். அதையும் நோட் பண்ணி பார்க்கலாம். தைராய்டு ஹார்மோன் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயோடின் அப்படிங்கிறது வேணும். Thyroid releasing hormone from the hypothalamus stimulate the adenohypophysis to secrete the TSH. anterior pituitary இருக்கக்கூடிய ஹார்மோனான தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் வந்து ஸ்டிமுலேஷன் ஆகி எங்கே வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளாண்டை ரீச் ஆகணும். உடனே தைராய்டு கிளாண்டு ஸ்டிமுலேஷன் ஆகி எதை செக்ரேட் பண்ணணும் அப்படின்னா தைராக்சினை செக்ரேட் பண்ணுங்க. which turn stimulate the thyroid gland to secrete என்ன ஒன்று வைக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா to secrete the thyroid hormone. The thyroid hormone show a negative feedback effect on the hypothalamus and pituitary. அப்படி யாரும் சொன்னது தாங்க. அந்த டயக்ராம் இருக்கும், அதையும் நோட் பண்ணிச்சுங்க. நெகட்டிவ் ஃபீட்பேக் மெக்கானிசமும் நோட் பண்ணிச்சுங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராக்சின் ஆர் டெட்ராஐடோதைரோனைன் அப்படிங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைராக்சின் ஹார்மோன். தைராக்சின் ஹார்மோனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிச்சுங்க. முக்கியமான கொஸ்டினாக இருக்கும், நோட் பண்ணுங்கள். தைராக்சின் ரெகுலேட் த பேசல் மெட்டபாலிக் ரேட். அடிப்படை வளர்ச்சிதை மாற்றத்தை நமக்கு ரெகுலேட் பண்ணுதுங்க. தைராக்சின் வந்து முக்கியம். எதுக்கு முக்கியம்னு சொல்லினா நமக்கு பேசல் மெட்டபாலிக் ரேட் அடிப்படை வளர்ச்சிதை மாற்றம் நடக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம். ரேட் இன் த பாடி ஹீட் ப்ரொடக்ஷன். சரிங்களா? இட் ஸ்டிமுலேட் த ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அண்ட் ப்ரொமோட்ஸ் த க்ரோத். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் அதிகப்படுத்தி நம்ம பாடி க்ரோத் பண்ண வைக்குது. இட் இஸ் எசென்சியல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்கெலிட்டல் அண்ட் நர்வஸ் சிஸ்டம். முக்கியமான கொஸ்டின், 1 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. இஸ் எசென்சியல் ஃபார் ஸ்கெலிட்டல் அண்டு நர்வஸ் சிஸ்டம். ஸ்கெலிட்டன் என்னங்க? எலும்பு மண்டலமும் நரம்பு மண்டலமும் வளர்ச்சி அடைவதற்கு இது ரொம்ப முக்கியம். தைராக்சின் பிளேஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த மெயின்டைனிங் பிளட் ப்ரெஷர். பிளட் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணும் தைராக்சின். அதையும் நோட் பண்ணிச்சுங்க. இட் ரெடியூஸ் த சீரம் கொலஸ்ட்ரால் லெவல். முக்கியமான கொஸ்டின். ரத்தத்தில் கொழுப்பின் அளவை குறைக்கும். ஆப்டிமம் லெவல் ஆஃப் தைராக்சின் இன் பிளட் இஸ் நெசசரி ஃபார் த கொனடல் ஃபங்க்ஷன். போதுமான அளவுக்கு தைராக்சின் இருந்தால் தான் கொனட்ஸ் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைரோகால்சிட்டோனின். தைரோகால்சிட்டோனின் செக்ரேட் பண்ணது என்ன செல்ஸுங்க? வெரி குட், சி செல்ஸ். என்ன செல்லு? சி செல்ஸ். சரிங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தைரோகால்சிட்டோனின் இஸ் எ பாலிபெப்டைட் ஹார்மோன் விச் ரெகுலேட் த பிளட் கால்சியம் அண்டு பாஸ்பேட் லெவல். நோட் பண்ணி பார்க்கலாம். பிளட்டில் கால்சியம் லெவலையும் பாஸ்பேட் லெவலையும் ரெகுலேட் பண்ணுது. இட் ரெடியூஸ் த பிளட் கால்சியம் லெவல் அண்டு ஆப்போசிட்ஸ் த எஃபெக்ட் ஆஃப் பாராதைராய்டு ஹார்மோன். நமக்கு பாராதைராய்டு ஹார்மோனுடைய ஒர்க்குக்கு அகைன்ஸ்டாக இது செயல்படுது அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாராதைராய்டு கிளாண்ட். என்ன கிளாண்ட் இருக்குதுங்க? பாராதைராய்டு அப்படிங்கிற கிளாண்ட்ஸ் இருக்குது. அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துக்கலாம். சரிங்க. இந்த பாராதைராய்டு கிளாண்ட் முன்னாடியே கொஞ்சம் பார்த்துருவோம். இந்த பாராதைராய்டு கிளாண்ட் இன் ஹியூமனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தைராய்டு கிளாண்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த தைராய்டு கிளாண்டினுடைய பேக் சைடில் வந்தீங்கன்னா 4 பேச்சஸ் இருக்கும். எதில் அப்படின்னா லெஃப்ட் லூப்பில் 2 பேச்சஸ் இருக்கும், ரைட் லூப்பில் 2 பேச்சஸ் இருக்கும். அந்த பேச்சஸ் மாதிரி புள்ளியாக இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்ன வேறு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாராதைராய்டு கிளாண்டுங்க. இன் ஹியூமன் 4 tiny parathyroid gland are found in the
posterior wall of thyroid glands. This gland is composed of two types of cells. Note பண்ணுங்க, sheep cells and axiphiles. Sheep cells, another one is axiphiles. Sheep cells secrete the parathyroid hormone. Sheep cells எதை secrete பண்ணுது? Parathyroid hormone. And the functions of axiphiles are not known. இன்ன வரைக்கும் இந்த ஆக்சிபில்ஸினுடைய ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியல. பட் sheep cells எதை செக்ரேட் பண்ணுதுங்களா? பாராதைராய்டு அப்படிங்கிற ஹார்மோனை செக்ரேட் பண்ணுது. சரிங்களா? இப்போ இந்த பாராதார்மோன் அப்படிங்கிற ஹார்மோனுடைய ஒர்க் என்ன, ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.